குர்பானி இருக்குல்ல, இந்த குர்பானுடைய அசல் நோக்கம் என்ன தெரியுமா? இந்த குர்பானுடைய அசல் என்னவென்றால் தந்தை மகனும் பேசிக்கொண்ட உரையாடல். தந்தை யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். மகன் யார்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். ஒரு தந்தை மகனிடத்தில் சொல்கிறார், இந்த விஷயத்தை தான், இந்த வரலாற்றை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே பதிவு செய்கிறான். அது என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரா சாஃபாத்ல 102வது வசனம், ஃபலம்மா பலக மஅஹு ஸாயா قال يا بني إني أرى في المنام أني أذبحك فانظر ماذا ترى قال يا أبت افعل ما تؤمر ستجدني إن شاء الله من الصابرين فلما أسلما وتله للجبين وناديناه أي يا إبراهيم قد صدقت الرؤيا إنا كذلك نجزي المحسنين. சுப்ஹான் அல்லாஹ். எப்படிப்பட்ட வாசகம், எப்படிப்பட்ட பேச்சு தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவருடைய உரையாடலை அல்லாஹ் குர்ஆன்ல சுட்டி காட்டுறான். ஃபலம்மா பலக மஅஹு ஸாயா, இஸ்மாயில் நபி இருக்கிறார், சின்ன குழந்தை, சுற்றி திரியும் வயது. அவருடைய நடந்து செல்லும் போது ஃபலம்மா பலகா, அவரிடத்தில் அவரோடு உழைக்கும் வயது அடைந்த போது, ஃபலம்மா பலக மஅஹு ஸாயா قال يا بني إني أرى, இப்ராஹிம் நபி சொல்றாங்க, அருமை மகனே, நான் உன்னை அறுத்து பலியிடுவதாக, உன்னை அறுத்து பலியிடுவதாக கனவில் கண்டேன். மாதா தரா ஃபன்துர் மாதா தரா, இதை பற்றி நீ என்ன நினைக்கிற? சும்மா கூட சொல்லாத, சிந்தித்து சொல். அன்பானவர்களே, ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் எதையும் தந்து விடுவான். வீடா எடுத்துக்க, தோட்டமா எடுத்துக்க, நகையா எடுத்துக்க, பணமா எடுத்துக்க, எது கேட்டாலும் தருவான். உயிரை கூட்டாலும் தரமாட்டான். இருக்கா இல்லையா? கொரோனாவில் பார்த்தோமா இல்லையா? அப்பன் மகனை தொடவில்லை, மகன் அப்பனை தொடவில்லை, கணவன் மனைவியை தொடவில்லை, மனைவி கணவனை தொடவில்லை, சகோதரன் சகோதரியை தொடவில்லை, சகோதரி சகோதரன் தொடவில்லை. கண்கூட பார்த்தோமா இல்லையா? ஏன்? உயிர் உயிர் உயிர், எதை கேட்டாலும் தருவான். உயிர் என்று சொன்னால் சகோதரை பின்தங்கி விடுவான். இப்படிப்பட்ட உயிரை தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மகனிடத்தில் கேட்கிறார்கள். மகனே, உன்னை அறுத்து பலியிடுவதா கனவு கண்டேன். என்ன சொல்ற? எப்படிப்பட்ட மகன் பாருங்க, எப்படிப்பட்ட மகன். அல்லாஹு அக்பர். அந்த மகன் சொல்கிறார், قال يا أبت افعل ما تؤمر ستجدني إن شاء الله من الصابرين. அருமை தந்தையே, அல்லாஹ் உமக்கு சொல்லிட்டானா, அல்லாஹ் உமக்கு உத்தரவிட்டானா, என்னை அறுத்து பலியிடுங்கள். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமையாளராக காண்பீர்கள். யாராவது சொல்லுவாங்களா? இந்த காலத்தில் நம்ம பிள்ளைகளை சொல்ல முடியுமா? அவன் சொல்றதுக்கு முன்னாடி நம்மள அறுத்துடுவான். இப்படிதான் அந்த காலம் இருக்கு. சகோதரர்களே, இந்த காட்சி இருக்கின்றது அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்து விட்டது. எந்த அளவுக்கு என்றால், ஃபலம்மா அஸ்லமா, இருவரும் முற்றிலுமாக அடிபணிந்து விட்டார்கள். இப்ராஹிம் நபி என்ன செய்றாங்க? தன்னுடைய மகனை முக குப்புற கிடத்தி அறுப்பதற்காக போறாங்க. கத்தி எடுத்துட்டு அறுப்பதற்காக போறாங்க. அல்லாஹ் சொல்றான், ஃபலம்மா அஸ்லம வதல்லஹு லில் ஜபீன் قد صدقت الرؤيا إن يا إبراهيم قد صدقت الرؤيا إنا كذلك نجزي المحسنين. ஓ இப்ராஹிம், உம்முடைய கனவை நீ மெய்ப்படுத்தி விட்டீர். நான் கனவுல தான் சொன்னேன், நேராவது உத்தரவிடல. ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்து மூசா சொல்லி அனுப்பல, கனவுல பார்த்தீங்க, நேரா கத்தி எடுத்துட்டு போயிட்டீங்க. எப்படிப்பட்ட தியாகம் சகோதரர்களே! அந்த குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் உடனே கிடைத்தில்ல, 90 வருஷத்துக்கு பிறகு கிடைக்குது. யாராவது கொடுப்பாங்களா? எப்படிப்பட்ட ஒரு பாசம், எப்படி ஒரு பாசம், நேசத்தை அல்லாஹ்வுக்கு முன்னாடி அறுக்கிறாங்க பாருங்க. இதைத்தான் அல்லாஹ் சொல்றான், கதாலிக நஜிஸில் முஹ்ஸினீன். இப்படிப்பட்ட நன்மையாளர்கள், இப்படிப்பட்ட சாலியானுடைய அமல்களை நான் கியாமத் நாள் வரை நீடித்து நிலைக்கு செய்வேன் என்பதற்காகத்தான் 1400 ஆண்டு காலத்திலிருந்து கியாமத் நாள் வரை நாம் குர்பானி செய்து கொண்டே இருப்போம். இது எது தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய, அதாவது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நினைவு சின்னமாக இருக்கிறார்.
இந்த நினைவு சின்னம் மட்டுமல்ல, இதை இபாதத்தாக அல்லாஹ் ஆக்கிவிட்டார். எனவே அன்பானவர்களே, இந்த குர்பானி, இந்த உரையாடல் என்பது, இந்த குர்பானி என்றால் ஆட்டை அறுப்பதோ மாட்டை அறுப்பதோ ஒட்டகத்தை அறுப்பதோ அல்ல. அதை அறுக்கிறோம் இல்ல, அதை அறுக்கும் போது நம்முடைய திமுறை சேர்த்து அறுக்க வேண்டும், நம்முடைய அனானியத்தை சேர்த்து அறுக்க வேண்டும், நம்முடைய முகஸ்துதியம் தேர்த்து அறுக்க வேண்டும். இதெல்லாம் யார் முழுமையாக செய்கிறார்களோ அந்த குர்பானி தான் சிறப்பிற்குரிய குர்பானி, அங்கீகரிக்கப்பட்ட குர்பானி, அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட குர்பானி. எனவே அன்பானவர்களே, இதை கண்டிப்பாக முயற்சி செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் அதன் பலனை நாம் கண்டிப்பாக அடையலாம்.